نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. கண்ணியத்திற்குரிய பட்ட வகுப்பு ஆளுங்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட தினசரி வாழ்வியல் நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய நேரங்களில் எப்படி இருந்தார்கள் என்பது குறித்து நாம் சொல்லுவதாக சொல்லி இருந்தோம். அந்த வகையில் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரிலிருந்து இஷராக் வரைக்கும் உண்டான நேரம், இஃப்தாரிலிருந்து தராஹி வரைக்கும் உண்டான நேரங்களில் எப்படி இருந்தார்கள் என்பதை மிகச் சுருக்கமாக நாம் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய அந்த நேரத்தில் பெரும்பாலும் ஹதீஸுகளில் நான் பார்க்கிறோம், சில பேரித்தம்பழங்கள் தான் அவர்களுடைய உணவாக சஹர் நேரத்தில் இருந்திருக்கிறது. இல்லை என்றால் மிக குறைவான உணவு, மீதம் தண்ணீரை குடித்து தன்னுடைய சஹருடைய உணவை நிவர்த்தி செய்து கொள்வார்கள் பெருமானார் அவர்கள். சஹருடைய நேரத்திலும் கூட அநேகம் தன் வீட்டில தன் மனைவிமார்களோடு அமர்ந்து பெருமானார் அவர்கள் சஹர் உணவு சாப்பிடுகின்ற பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் மட்டும்தான் சஹாபாக்களோடு சஹர் உணவை சாப்பிட்டு இருக்கின்றார்கள். ஹதீஸுகள்ல பார்க்கிறோம், அன்னஹு தஸஹர ஹுவ வ ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒன்றாக அமர்ந்து சஹருடைய உணவை சாப்பிட்டு இருக்கின்றார்கள். சஹர் உணவு சாப்பிட்டு முடித்ததற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலேயே 2 ரக்காஅத்து ஃபஜ்ருடைய அந்த முன் சுன்னத்தை தொழுதுவிட்டு அதற்கு அடுத்ததாக பிலால் ரலியல்லாஹுடைய அழைப்பிற்காக இந்த வீட்டில் காத்திருப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வந்ததற்கு அழைப்பு வந்ததற்கு பின்பாக சுபுஹ் தொழுகை வைப்பதற்காக வேண்டி பெருமானார் அவர்கள் பள்ளிக்கு போவாங்க. இப்ப சஹாபாக்கள் சில பேர்ல கேட்கிறாங்க, பெருமானார் அவர்கள் சஹருக்கும் அதே மாதிரி சுபுஹுக்கும் மத்தியில் உண்டான அந்த கால இடைவெளி எவ்வளவு இருந்தது என்று கேட்கும்போது சஹாபாக்கள் பதில் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் சஹருக்கு பின்பாக 50 குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதற்கு எந்த கால அளவு நேரம் ஏற்படுமோ எடுத்துக்கொள்ளப்படுமோ அந்த அளவுதான் பெருமானார் அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த கால அளவை எடுத்துக்கொள்வாங்க. சுபஹுடைய பாங்கிற்கும் பெருமானாருடைய அந்த சஹருக்குமான கால இடைவெளி என்பது ஒரு மனிதர் 50 ஆயத்தை ஓதினால் எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அவ்வளவு நேரம். இப்ப சுபஹு தொழுகை வைத்ததற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷ்ராக்குடைய நேரம் வரைக்கும் அமர்ந்து சில ஔராதுகளை, சில திக்ருகளை ரமதானுடைய மாதத்திலும் செய்யக்கூடிய வழக்கம் கொண்டவர்களாக இருந்தார். இதற்கு பின்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இஷ்ராக்குடைய தொழுகையை ரமதானில் என்ன செஞ்சிருக்காங்க, ஸல்லல்லாஹு தொழுது இருக்கிறாங்க. ரமதானில் இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுது முடித்ததற்கு பின்பாக அவருடைய அடுத்த கட்டம் தொடர்கிறது. இஃப்தாருடைய நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தாருடைய நேரம் வருவதற்கு முன்பாக வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் உட்கார்ந்து சில ஔராதுகளை, சில திக்ருகளை, சில துஆக்களை அந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இஃப்தாருடைய அந்த நேரம் நெருங்கிவிட்டால் மனைவிமார்களை அழைப்பார்கள். மனைவிமார்கள் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில உணவுகளை கொண்டு வருவார்கள். பெரும்பாலும் சுன்னத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழுத்த பேரித்தம்பழங்களை ஒரு 2-3 பேரித்தம்பழங்களை கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய பழக்கம் கொண்டிருந்தார். பழுத்த பேரித்தம்பழங்கள் இல்லை என்றால் காய்ந்த பேரித்தம்பங்களை, நம்ம பேரிச்சங்காய்னு சொல்லுவோம், அந்த பேரிச்சங்காயை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய வழக்கம் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை பேரித்தம்பழமே இல்லை என்று சொன்னால் வெறும் தண்ணீரை குடித்து மட்டும் பெருமானார் அவர்கள் நோன்பு திறப்பார்கள் என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதை நம்ம பார்க்கிறோம். நோன்பு திறந்து அவர்கள் பிலால் ரலியல்லாஹுடைய அழைப்பிற்காக வீட்டில் அமர்ந்திருப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு அழைத்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொலை வைப்பதற்காக அங்க போய் தொலை வச்சுட்டு திரும்ப வீட்டிற்கு வந்துடுவார்கள். வீட்டுக்கு வந்து பின் சுன்னத்தை தொழுது விட்டு இஷாவுடைய பாங்கிற்காக வேண்டி பெருமானார் அவர்கள் வீட்டிலேயே என்ன செய்வாங்க, எதிர்பார்த்து இருப்பார்கள். இஷாவுடைய பாங்கும் பிலால் ரலியல்லாஹுடைய அழைப்பும் வந்து விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு போய் இஷா தொலை வைப்பாங்க.
அவர்கள் வாழ்க்கையில ரமதானுடைய நேரங்கள்ல தராவீஹ் தொழுகை என்பது பெரும்பாலும் சஹாபாக்களோடு 3 நாட்கள் தொடர்ந்து தொழுது இருக்கிறார்கள். ஏன்னா தொடர்ந்து தொழுதால் எங்க என் உம்மத்திற்கு தராவீஹ் தொழுகை என்பது ஃபரதாக ஆக்கப்பட்டு விடுமோ என்கின்ற அந்த பயத்தின் காரணத்தினால், உம்மத்திற்கு சிரமம் ஏற்பட்டு விடக் கூடாது என்கின்ற காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு 3 தினங்கள் மட்டுமே தராவீஹ் தொழுது இருக்கிறாங்க. மற்றபடி வீடுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்கள்ல ரமதான்ல மினர் ரீஹில் முர்சலா வேகமாக வீசுகின்ற காற்றை விட தன்னுடைய கீழ் ஆடை இறுக்கமாக கட்டிக்கொண்டு தன்னுடைய கையில ஒரு தண்ணீரை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து தராவீஹ்க்கு பின்பு சஹாபாக்கள் போனதற்கு பின்பாக பள்ளியில சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, இரவு நேரங்கள் தொழுதாக நாம் பார்க்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய நேரங்கள்ல நோன்பு நோற்ற நிலையில மற்ற காலங்களை விட ரமதானில் குர்ஆன் திலாவத் ஓதுவது, அதே மாதிரி இரவு நேரங்கள் வணக்கம் புரிவது, நிறைய தான தர்மங்கள் செய்வது என்பது மற்ற காலங்களை விட ரமதானுடைய காலங்கள்ல அதிகமாக இருந்ததை பார்க்கிறோம். ஒன்று. இன்னொன்று, ரமதானுடைய இரவு நேரங்கள்ல மற்ற நாட்களில் தன் குடும்பத்தார்களை மனைவிமார்களை நீங்கள் தஹஜ்ஜத் தொழுகுங்க, இரவு நேரங்கள் தொழுகுங்கள் என்று பெருமானார் எழுப்பி விட மாட்டாங்க. ஆனால் ரமதானுடைய மாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர கியாமுல் லைல் தொழுகைக்காக வேண்டி உறங்கிக் கொண்டிருக்கிற தன்னுடைய மனைவிமார்களை ரமதானில் மட்டும் எழுப்பி விடுகின்ற பழக்கத்தை கொண்டிருந்ததாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாக இருந்த போதிலும் ரமதானுடைய நேரங்கள்ல இபாதத்துகள் விஷயத்துல இரவு நேரம் முழுமைக்கும் கியாமுல் லைல், குர்ஆன் திலாவத் போன்ற இபாதத்துகளை ஈடுபட்டிருந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதனால் வரைக்கும் இந்த ரமதானை அல்லாஹ் அடைவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இன்றைய 21ஆம் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல அல்லாஹ் லைலத்துல் கத்ரை அடைகின்ற பாக்கியத்தையும் அதை அடைந்த பாக்கியவான்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் ஆக்கில் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.